கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கொள்வோமாக. உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Let's turn your Bible, Deuteronomy chapter 29 verse 9. Let's everyone read together. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. Carefully follow the terms of this covenant so that you may prosper in everything what you do. உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு. ஆண்டவர் நமக்கு உடன்படிக்கையாய் கொடுத்திருக்கிற அநேக வார்த்தைகள் வேதாகமத்திலே உண்டு. நாம் கைக்கொண்டு நடக்கும் பொழுது, அவைகளின்படி செய்யும் பொழுது நிச்சயம் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும் தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 7 மாதங்களும் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணினவர் நிச்சயம் இந்த 8வது மாதத்திலும் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் இந்த மாதத்தில் அவர் வலியுறுத்துகிறது என்ன? இந்த உடன்படிக்கைகளை நீங்கள் கைக்கொண்டு நடப்பீர்களாக, செய்வீர்களாக. என்று சொன்னால் உங்கள் காரியங்கள் முற்றிலுமாய் நடப்பிக்கவும், உங்களுடைய காரியங்கள் முற்றிலுமாய் வெற்றியடையும் கர்த்தர் கிருபை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Especially whatever you expecting from your side. Hallelujah. உங்கள் கைகளிலிருந்து, உங்களுடைய காரியங்களிலிருந்து எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, God will make a prosper everything what you do. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். Hallelujah. It doesn't matter, hallelujah, whether a small or big, whatever it may be, God is living God. Hallelujah. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். God is so great to us. Hallelujah. Praise the Lord. என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஆமென், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? எதனால் அவனுடைய காரியங்கள் வாய்க்கிறது? அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறபடியினால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் அவருடைய வேதத்திலே இரவும் பகலுமாய் தியானமாக இருப்பதற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவே தான் இந்த மாதம் நமக்கு ஒரு ஜெப மாதமாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பினுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான். ஏன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அவனோடு கூட இருந்தார் என்ற வேத வார்த்தை நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே அவனுடைய காரியம் அவனுக்கு கர்த்தர் ஜெயமாக்கி தந்தார். Whatever it did, hallelujah, he prospered in his way. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பாதையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், we have to obey his covenant. Praise the Lord. அன்று ஈசாக்கு தனியாக இருந்த பொழுது அபிமெலேக்கு என்கின்ற அந்த கூட்டத்தார் வந்து அவனை ஆழ்த்த வரும் பொழுது, பிரச்சனைகளை ஏற்படுத்த, சமாதானத்தை குலைக்க வரும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தரோடு உடன்படிக்கையை அவன் மீறாமல் இருந்தபடியினால் கர்த்தர் அந்த இடத்திலே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாலும் அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வர வர அவன் விருத்தி அடைந்து பெரிய மனுஷனாய் மாறினான். மாறினவனுக்கு அங்கே சுற்றியிருந்த சூழ்நிலைகள் எதிராய் காணப்பட்ட பொழுது அங்கே அவன் தோண்டின துறவுகள் எல்லாவற்றையும் மூடினார்கள். ஆனால் அவரோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் மூலமாய் சொல்லும்படி கர்த்தர் கிருபை தந்தார். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கி உலக மனுஷர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும், நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, வெளியிலிருந்து உலகத்தாரும் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் நீர்க்கார்கள் ஓரமாய் நடப்பட்டு என் காலத்திலே என் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கவும், நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால்
இந்த உடன்படிக்கையை நான் மீறாமல் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீங்கள் செய்ய போகும் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை வார்த்தையின்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. then you will be success in your life. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொல்லும் பொழுது அவர் வலியுறுத்துகிற காரியம் என்ன? அவரோடு செய்த உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். the covenant between God and us. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான உடன்படிக்கைகளை நாம் பார்க்கிறோம். மனுஷனோடு மனுஷன் உடன்படிக்கை, தேசத்தோடு தேச உடன்படிக்கை, சமுதாயத்தோடு இன்னொரு சமுதாயம் ஒரு உடன்படிக்கை. அதை மீறும் பொழுது நடக்கிறது என்ன? ஆமென், தண்டனை வருகிறது, பிரச்சனை வருகிறது. இன்னைக்கு குடும்பத்திலும் கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள், கணவன் மனைவி. அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஏன் குடும்பத்திலே பிளவுகள், ஏன் குடும்பத்திலே பிரச்சனைகள், ஏன் குடும்பத்திலே சண்டைகள் வருகிறது என்று சொன்னால், பிகாஸ் there is no the covenant, they are not keeping us. அவர்கள் ஒருபொழுதும் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளாமல் மீறி விடுகிறதுனால அந்த இடத்துல பிரிவினையும் பிளவுகளும் காணப்படுகிறது. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் மீறிவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வீடு வாங்குகிறோம் அல்லது வீட்டு மேலே ஒரு பத்திரம் எழுதுகிறோன்னா ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். இத்தனை மாதத்துக்குள்ளே இவ்வளோ பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம், பிறகு அதன் பிறகு இந்த காரியங்களை ரிஜிஸ்டர் பண்ணுகிறோம், ஒரு நம்பிக்கையோடு செய்கிறோம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உண்டு பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ததை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். வேதத்தில் அநேக உடன்படிக்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நித்திய உடன்படிக்கை ஒன்று உண்டு, ஏதேனிலே ஏற்பட்ட உடன்படிக்கை ஒன்று, ஆதாமோடு கர்த்தர் ஏற்படுத்தின உடன்படிக்கையும், மோசே தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார், மற்றும் யோசுவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். கடைசியிலே புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு வந்தபொழுது புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இவைகளை குறித்து வருகிற வாரங்களிலே நாம் தியானித்து அநேக நன்மைகளை, காரியங்களை நாம் அடைந்து கொள்வோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிற வார்த்தை, இன்று உங்களுக்கு விதிக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ரிமெம்பர் மீ. ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறுங்கள், இதை நினைவு கூறும் பொழுது இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மாதமும் நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க வருகிறோம். அப்படி அனுசரிக்க வரும் பொழுது எத்தனை பேர் ஆண்டவரை நினைவு கூர்ந்து நம்ம ஆண்டவரை இந்த பந்தியிலே கலந்து கொள்கிறோம்? நம்ம சொல்லலாம், ஆம் ஆண்டவர் தான் நான் நினைவு கூறுகிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று. ஆராதனை நேரத்தில் நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமையின் காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று நினைவு கூர்ந்து அவரை துதிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னால், இதிலே ஒரு மறைந்திருக்கிற காரியம் ஒன்று இருக்கிறது. அதை தான் இந்த நாளில் தேவன் நமக்கு எடுத்துரைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு அதை சொன்னார்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த அப்பத்தை உங்கள் கைகளிலே கொடுக்கிறேன். இந்த அப்பம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால், என் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மேஜைக்கு நேராய் நாம் கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த சரீரத்தை, அந்த அப்பத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னவர், இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் வலியுறுத்துகிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நினைவு கூறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களில் இதையே நாம் வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சபைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் நாம் கடந்து போகக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை விடுதலை ஆக்கினது உண்மை. ஆனால் பிசாசின் கையிலே நம்மை ஒப்புக்கூடாதபடி நம்மை மீட்டெடுப்பதற்காக தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய அதிகாரத்தின் வல்லமையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் வரும் பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அவருடைய வல்லமையின் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று குறிப்பாக சொல்ல காரணம் என்ன? ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பல முறை இந்த பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஏதோ கலந்து கொண்டு போய்விடுகிறேன், அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு முறையும் நாம் கலந்து கொள்ளும் பொழுது, நான் எதற்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்? why I am take this element to take part? ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இந்த காரியத்தை நான் எதற்காக செய்கிறேன் என்பதை நாம் ஆழமாய் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆராதனையில் நீங்கள் நன்றி செலுத்தலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு மறு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது கர்த்தரை நினைத்து நினைத்து துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. when we come to his table, மேஜைக்கு நேராய் வரும்பொழுது ஸ்பெஷலாக கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை 26ஆம் வசனத்தை வாசிப்போம். 11:26. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவருடைய மரணத்தை தெரிவிப்பது மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளையும் நினைவு கூறுவது உண்மைதான். பிரைஸ் தி லார்ட். பட் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். பல முறை நான் இந்த மேஜைக்கு வரும்பொழுது உண்மையாகவே அவரை நினைவு கூர்ந்து இதில் நான் கலந்து கொள்ளுகிறேனா? பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு பிறகு, ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஒருபொழுதும் இந்த மேஜை நான் அசட்டை செய்யவோ அலட்சியம் பண்ணவோ நான் மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால் இதில் 3 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கூடி இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை காட்டுகிறார். இரண்டாவது, ஒவ்வொரு மாதமும் நாம் ஏன் இதை அனுசரிக்க வேண்டும் என்பதையும், மூன்றாவது, இதன் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்பதையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். why God has given this new covenant? ஏன் புதிய உடன்படிக்கை கொடுத்தார்? or we are participate every month, this should be take the element, நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? yes, we must be change our life, every attitude, நம்முடைய காரியங்களை. இதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது, கர்த்தர் ஏன் இதை உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினார் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஒரு உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே சொன்னது தான், உடன்படிக்கை மீறினால் அங்கே தண்டனை உண்டு. எந்த உடன்படிக்கை நீங்கள் மீறி பார்த்தீங்க, வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் ஏற்பட்டிருக்கும், ஒரு உடன்படிக்கை செய்திருப்பார்கள். அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது நமக்கு என்ன நடக்குன்னா தண்டனை வரும்.
தண்டனை, இல்லைன்னா பனிஷ்மெண்ட், ஏதாவது சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு எந்த தண்டனையும் எந்த ஆக்கினை தீர்ப்பும் வராமல் இருப்பதற்கு ஒரு புதிய உடன்படிக்கை அவரை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிரைஸ் எல்லாம். தப்பித்து செல்லவும் நம்மை பாதுகாக்கவும் பிதாவினுடைய அந்த கோபத்திலிருந்து, பிதாவினுடைய அந்த அந்த தீர்ப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆண்டவர் முதலாவது நமக்கு செய்கிற, ஏன் இந்த பாத்திரத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் அல்லது இந்த பந்தியிலே நான் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னால், இது புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். என் ஜனங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த மேஜைக்கு நேராய் வரும்பொழுது ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளத்திற்கு நேராய் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே சொன்னது போல உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம், வாக்குறுதி. மக்களுக்கிடையே ஏற்படுகிற அந்த வாக்குறுதியே நாம் மீறாமல் இருக்கும் பொழுது, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நாம் பண்ணின அந்த வாக்குறுதியை நாம் மீறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு, உண்மையோடு இந்த பந்தியிலே கலந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை எதற்கு என்று சொன்னால், நானும் என் தேவனும் என்கின்ற நிலையிலே நாம் காணப்படுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த பந்தியை அனுசரிக்க கிருபை தருகிறார். நாம் எத்தனையோ முறை இந்த பந்தியை அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்காமலேயே மறந்து விடுகிறோம். வேற நம்முடைய சொந்த காரியங்கள் நிமித்தம் கடந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் இதை நீங்கள் மறக்காதபடி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நினைவு கூறுவதற்கு ஒரு உடன்படிக்கை, அவரோடு செய்த உடன்படிக்கை. எப்போ நம்ம அந்த உடன்படிக்கை செய்தோம்? ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் இந்த கட்டளைகளை மீற மாட்டேன், இந்த கற்பனைகளின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி எப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களோ அன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அல்லது அவருடைய வருகை பரிந்தும் அந்த உடன்படிக்கையை நீங்கள் காத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் மீறவில்லை, ஆனால் நீங்கள் என்னோடு பண்ணின உடன்படிக்கையை மீறிவிடாமல் இருப்பதற்காக என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை, எத்தனை உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்திலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டா, ஆண்டவரே, நான் உமக்காக இதை நான் செய்வேன், இதுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பல உடன்படிக்கையின் காரியங்களை நாம் அர்ப்பணித்திருப்போம். ஆனால் நாம் அதை மீறி விடுகிறோம். ஒன்ஸ் அதை நம்ம அதிலேருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு அந்த உடன்படிக்கையின் காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து போகாமல் நாம் மீறி செயல்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே வலியுறுத்துகிறார், இது ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உறவு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா, ஆமென், ஒரு அன்பு உறுதியாக இருக்கணுன்னா உடன்படிக்கையை நாம் மீறக்கூடாது. ஏன் கணவன் மனைவி குடும்பத்திலே மற்ற இடங்களிலே பிரிவு ஏற்படுகிறது சொன்னால், அந்த இடத்துல உடன்படிக்கையை மீறுகிறபடியால், திருமணம் நடக்கும் பொழுது அல்லது ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது அந்த இடத்துல அன்பு வெட்டப்படுகிறது, அல்லது அன்பானது அது ஸ்ட்ராங்காய் காணப்படுவதில்லை. இன்றைக்கி தேவனோடு இருக்கிற அந்த அன்பை நாம் உறுதியாய் ஸ்ட்ராங்காய் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் மீறாமல் காத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவு பிளவு ஏற்படக்கூடாது, பிரிவு வரக்கூடாது. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை நான் காத்து கொள்வதற்காகத்தான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இதை பானம் பண்ணுங்கள், இதை புசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்முடைய மேஜைக்கு நேராய் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நான் காத்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு உறுதி நிலைக்கு வரவேறுவதற்காக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? இந்த உடன்படிக்கையை காத்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலக மனுஷனோடு செய்த உடன்படிக்கையை நம்ம காத்து கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது
ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் ஒருபொழுதும் மறவாமல் இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். நாம் ஏற்படுத்தி கொண்ட இந்த உடன்படிக்கையை உறுதியாய் கை கொள்வோம் என்று சொன்னால் நீங்கள் செய்கிற காரியம் எதுவோ அது வாய்க்கும் என்பதை கர்த்தர் வலியுறுத்துகிறார். இரண்டாவது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஏன் இதை செய்யுங்கள் என்று சொன்னார்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6 verse 53. ஏன் என்னை நினைவு கூறுங்கள், இதை என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்ல ஆண்டவர் காரணம், இந்த மாம்சத்தின் அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற ரசத்தையும் நாம் பானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள் ஜீவன் உண்டாகிறது. பிரைஸ் எல்லாம். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்குள்ள ஜீவன் இல்லை. ஆமென். நம்ம என்ன தான் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் ஜடமாக தான் போயிட்டு இருக்க முடியும். ஆனால் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஏன் எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் சரி, எவ்வளோ காரியம் இருந்தாலும் சரி, இந்த உடன்படிக்கையை நாம் மீறாமல் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளணும்னு நம்ம விரும்புகிறோம். மாதத்தில் ஒரு முறையாவது சபைக்கு வந்து அனுசரிக்கணும்னா நமக்குள்ள ஜீவன் உண்டாவதற்காக தான் கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகிறோம். பிரைஸ் எல்லாம். ஆமென். சிலர் டெய்லி பங்கு பெறுவாங்க, சிலர் வாரம் வாரம் எடுப்பாங்க. சில சபைகளில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஏன் நம்ம மாதம் மாதம் இதை பங்கு பெறணும்? எவ்ரி மந்த் வி ஹாவ் டு ரினியூ அவர் செல்ஃப். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் நம்மை புதிதாக்குகிறோம். ஆண்டவர் 12 மாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்காக நான் ஆண்டவரை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எவ்ரிடே வி ஆர் ரினியூவிங் அவர் செல்ஃப். புதிதாக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பந்தி என்பது ஆமென், அந்த மாதம் முழுவதையும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நினைவு கூர்ந்து, ஆண்டவர் அந்த முதல் வாரத்தில் வரும்பொழுதும் எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க என்கின்ற அந்த ஒரு அர்ப்பணத்தோடு கடந்து வர வேண்டும். பிரைஸ் எல்லாம். 365 நாளும் அவரை நினைவு கூறணும். 12 மாதமும் நம்ம நினைவு கூறணும். 24 மணி நேரமும் அவரை நினைவு கூற வேண்டும். ஆனால் மாதத்தில் ஒரு முறை வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே இந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை ஆண்டவரே கர்த்தாவே நான் எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தருவீராக. எவ்ரி மந்த் வி ஹாவ் டு பார்ட்டிசிபேட், டு ஷுட் பி கம்பல்சரி. ஆமென். இந்த காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? ஆமென். அல்ல, அப்போ தான் நமக்குள்ள ஜீவன் வரும். நமக்கு டெய்லி வேஜஸோ இல்லை வீக்லி வேஜஸோ அப்படிலாம் நமக்கு கிடைச்சா செட் ஆகுது. மாதம் நமக்கு என்ன பண்ணுறாங்க, மாதந்தோறும் நமக்கு வந்து சேல்ரி கொடுக்கப்படுகிறது நம்முடைய உழைப்புக்கு. அதே போல தான் மாதந்தோறும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருக்காக கொடுக்கவும், அதே நேரத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வரும்பொழுது மாதத்தில் ஒரு முறை கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்பது கட்டாயமாக இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். இதை நம்ம கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். பிரைஸ் எல்லாம். 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். கடந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்னார், வார்த்தை தான் நம்மை பிழைக்கும் என்று சொன்னார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிப்பதில்லை. பிரைஸ் எல்லாம். அவர் வார்த்தை வடிவாய் வந்தவர். என்னை நினைவு கூறுங்கள் என்று ஏன் அவர் சொன்னார் என்று சொன்னால், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் இதை புசிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் அவர்கள் மரித்து போனார்கள். அது தூதர்கள் உண்ணும் உணவு தான். தூதர்கள் மரிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு தான் அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏன் அவர்கள் மரித்து போனார்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறேன், நான் கொடுக்கிற இந்த அப்பமானது உங்களை ஜீவனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்ல. ரிமெம்பர் மீ. Why God has said that? Hallelujah. என் ஆண்டவர் எதற்காக அதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாக்குவதற்காக. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதனாலே இதை புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 51ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தையே ஏன் பிற்க கொடுத்தார் என்று சொன்னால், நமக்குள்ள ஜீவன் உண்டாவதற்காக. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் சபைக்கு வந்தாலும் அல்லது தேவனுக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லை. இன்றைக்கி நமக்குள்ள ஏன் ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை செய்து ஒவ்வொரு மாதமும் இதை நான் பயத்துடனும் பக்தியுடனும் பரிசுத்தத்துடனும் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இதை அனுசரித்து எனக்குள்ள ஜீவனை உண்டாக்க கர்த்தர் கிருபை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு சாதாரணமான அப்பத்தையோ ரசத்தையோ நான் புசிக்கவில்லை, அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை தான் நான் புசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய திருரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற ரசத்தை தான் நான் பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை அனுசரிக்கும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே. ஏன் என்று சொன்னால், நமக்குள்ள ஜீவன் உண்டாயிருப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். என்று சொன்னால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 58ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை பிழைக்க செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் உண்டாகிறது. யோவானுக்கு எழுத சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில் ஆண்டவர் 2 காரியத்தை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். நம்ம எப்போல்லாம் அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பானம் பண்ணுகிறோமோ புசிக்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், கடைசி நாளிலே நான் அவர்களை உயிரோடு எழுப்புவேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எத்தனை முறை நம்ம இந்த காரியத்தெல்லாம் நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு மாதமும் அனுசரித்து போயிடுறோம். ஆனால் இதிலே ஆண்டவர் ஏன் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். தேவன் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமென். காண்கின்ற உலகம், ஆமென், இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு நாள் மறைந்து போகும். காணாத பரலோகத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தை அடைவதற்காகத்தான் ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால், அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னை நினைவு கூறும்பொழுது எப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ, நான் உங்களுக்காக ஒரு நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் கண்ட துன்பங்கள், இந்த உலகத்தில் கண்ட வியாதிகள், இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள், நெருக்கங்கள், இவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனை காண வேண்டும் என்பதற்காக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41